அனைவருக்கும் வணக்கம். அண்ணாமலையானின் திருப்பாதம் பணிந்து உண்ணாமலை அம்பியின் திருப்பாதம் பணிந்து உங்களை எல்லாம் சிவ சபரீசா ஜோதிட சேனல் வழியாக சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. இந்த பதிவில் சித்ரா பௌர்ணமியின் சிறப்புகளை பற்றி பார்ப்போம். நம்ம ஆஃபீஸ் ரோட்டு பக்கம் இருக்குதுங்க, அதனால் இறைச்சல் அதிகமாக தான் இருக்குது. அதனால் தயவுசெய்து எல்லோரும் மன்னிச்சுக்கோங்க. நேரமின்மை அப்புறம் வேலைப்பளு அதிகமாக இருக்கிறதுனால தான் ஆஃபீஸ்லேயே போட வேண்டியதாக போயிடுச்சு. சித்ரா பௌர்ணமி என்பது சூரிய பகவான் மேசராசியில் பயணம் செய்யும் காலத்தில் சந்திரன் சித்திரை நட்சத்திரத்தில் பயணம் வரும் காலம்தான் என்னங்கிற சித்ரா பௌர்ணமி. அதாவது சந்திர பகவான் சித்திர நட்சத்திரத்தில் பயணம் செய்வார். சூரிய பகவான் மேசராசியில் அஸ்வின் நட்சத்திரத்தில் பயணம் செய்வார். அந்த சூரியனும் சந்திரனும் நேர் எதிராக 150 பாகையில் பயணம் செய்யும் காலத்தை பௌர்ணமின்னு சொல்கிறோம். சித்திரை மாதம் அப்படிங்கும்போது ராசி மண்டலத்தின் முதல் ராசி. அங்கே சூரிய பகவான் உச்சம் பெறுகிறார். தான் உச்சம் பெறும் வீட்டில் பயணம் செய்யும் காலத்தில் அதீத ஒளி அப்படிங்கிறது இருக்குது. மேசராசியே நெருப்பு ராசி. அங்கே சூரிய பகவானும் நெருப்பு, அவர் அதீத ஒளியை தரக்கூடியவர். சித்திரை மாதத்தில் அதிகமான ஒரு வெப்பம் அப்படிங்கிறத தருவார். அதாவது மிகுந்த வெப்பம், மிகுந்த ஒளி அப்படிங்கிறது அந்த மாதத்தில் இருக்குது. அந்த அதிகமான ஆற்றல் பொருந்தியது. இந்த சித்திரை மாதத்தில் சூரிய பகவான் உச்சம் அப்படின்னா அவருக்கு அதிக பலம் அப்படின்னு அர்த்தம். அப்போ பவர் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள். அதனால் அந்த காலகட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, அப்போ சூரிய பகவானுடைய ஒளி மட்டும் கிடையாது, சக்தி மட்டும் கிடையாது, ஆற்றல் அதிகம். சரிங்களா? அப்போ அவர் நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திரத்தில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பயணம் செய்துட்ருப்பார். அங்கே தன்னோட நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் இருக்குது. மேசராசியில் அஸ்வினி, பரணி, கிருத்திகை. அஸ்வினி 4 பாதங்கள், பரணி 4 பாதம், கிருத்திகை 1 பாதம், ஆக 9 பாதம். இதில் சூரியனுடைய கிருத்திகை நட்சத்திரம் அங்கே இருக்குது. சரிங்களா? அது தலையை குறிக்கக்கூடியது. அதனால தான் சூரியன் என்றால் ஆளுமை, தலைமை, ஆண்மை அப்படின்னுலாம் சொல்லுவோம். சூரியனுக்கு எண்ணற்ற காரகத்துவங்கள் உண்டு. அதில் சூரிய பகவான் அப்படிங்கிறது நெருப்புக்கோள் மட்டும் கிடையாதுங்க, அவர் வைத்தியத்துக்கும் சிறப்பானவர். ஏன் அப்படின்னா அங்கே அஸ்வினி நட்சத்திரம் இருக்குது இல்லைங்களா? அஸ்வினி நட்சத்திரம் அஸ்வினி தேவர்களுடைய நட்சத்திரம். அஸ்வினி தேவர்கள் என்பவர் யார்? மேலை நாட்டு மருத்துவர்கள். அதனால தான் மருத்துவத்துறைக்கு சூரியன் ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஓகே. அந்த மாதிரி சூரியன் அதிக வெப்பத்தை, அதிக ஒளியை, அதிக ஆற்றலை பெற்று பயணம் செய்து கொண்டிருக்கும் காலகட்டத்தில் சந்திர பகவான் சூரியனிடமிருந்து அதிகமான ஆற்றலை பெறுவார். அந்த அதிகமான ஆற்றலை பெற்று என்ன பண்ணுவார்? பௌர்ணமி அன்று வெளிவிடுவார். பௌர்ணமி அன்று மட்டுமல்ல, இந்த மாதத்தில் அந்த சித்திர நட்சத்திரத்தில் பயணம் செய்யும் காலகட்டத்தில் அந்த ஒளியை பூமியின் மீது செலுத்துவார். பெற்ற சக்தியை, பெற்ற கதிர்வீச்சுகளை, பெற்ற ஆற்றலை, சூரியனிடமிருந்து பெற்ற ஆற்றலை சந்திர பகவான் என்ன பண்ணுவார்? பூமியின் மீது செலுத்துவார். அது சித்திர நட்சத்திரத்திலேயே பயணம் செய்கிறார். சித்திரை என்றாலே மகாலட்சுமி. சரிங்களா? அப்புறம் சித்திர நட்சத்திரம் அபூர்வமான நட்சத்திரம். ஏன்னா திதிகள் பிறந்தது சித்திர நட்சத்திரத்தில் தான். மகாலட்சுமி வில்வ மரம் பிறந்தது சித்திர நட்சத்திரம். இந்த மாதிரி எண்ணற்ற சிறப்புகளை உடையது அந்த சித்திர நட்சத்திரம். அந்த சித்திரை நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்யும் காலத்தில் நம்ம என்ன பண்ணணும்? பௌர்ணமி வழிபாடுகள் செய்தோம் என்றால் ரொம்ப சிறப்பு. அதில் சித்திரை மாதத்தில் அதீதம். அது இந்த வருடத்தில் இந்த குரோதி ஆண்டில் வரக்கூடிய சித்திரை பௌர்ணமி என்பது என்ன அப்படின்னு பார்த்துட்டோன்னா, ஆண்டின் முதல் பௌர்ணமி 2வது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கே வருது. இன்றைக்கி அதிகாலையில் தான் ஆரம்பிக்குது. 4 மணி 21 நிமிஷத்துக்கு ஆரம்பிக்குது. அந்த காலகட்டங்களில் அண்ணா மேசராசினாலே திருவண்ணாமலை, ஏன்னா மலை மேலே ஜோதி, பரணி தீபம் இல்லைங்களா? அப்போது அந்த பரணி ஜோதி ஏற்றக்கூடிய அந்த அண்ணாமலையாரை கிரிவலமாக வருவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இந்த மாதிரி கிரிவலம் வரும்போது என்ன ஆகுதுன்னா, சந்திரனுடைய ஒளிக்கதிர்கள் பூமியில் படும்போது அந்த கதிர் அலைகளினால் நமக்கு ஒரு சக்தி கிடைக்கும். அதாவது நோயிலிருந்து விடுபடலாம். அடுத்தது செல்வம் பெருகும். காலபுருஷனுக்கு 7ஆம் வீடு துளாராசி. அந்த துளாராசியில் தான் சந்திரன் வர்றார். அதனால் அந்த சந்திரன் வெளிவரும் பயணம் செய்யும் காலகட்டத்தில் நம்ம பார்க்கும்போது கல்யாணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் கல்யாணம் கூடும், வீடு வாங்கலாம். சரிங்களா? ஏன்னா செவ்வாய்க்கிழமை வேறு வருதுங்களா? அப்போது செவ்வாய் பகவான் மேசராசியின் அதிபதியே செவ்வாய். அதனால் இடம் நிலம் சார்ந்த இடத்தை லாபத்தை கொடுப்பார். இவ்வாறு எண்ணற்ற சிறப்புகள் பொருந்தியது இந்த சித்ரா பௌர்ணமிங்க. அதனால் தவறாமல் எல்லாரும் அனைவரும் தங்களால் முடிந்தவர்கள் அனைவருமே இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய
வர 24 சரிங்களா, 23 22ஆந்தேதி திங்கட்கிழமை கிளம்புனோம்னா அதிகாலை செவ்வாய்க்கிழமைக்கு 23ஆந்தேதி கிரிவலம் சரிங்களா. கிரிவலம் முடிந்தவர்கள் கிரிவலம் செல்லுங்கள், முடியாதவர்கள் தங்கள் ஊருக்கு அருகிலேயே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஆலயங்களில் பௌர்ணமி வழிபாடுகள் செய்யுங்க. கோயிலுக்கு போகும்போது வெறுங்கையோடு போயிடாதீங்க. வெத்தலை, பாக்கு, பழம், அடுத்தது நெய் தீபம் போய் ஏற்றுங்க. ஏன்னா மேசராசி நெருப்பு ராசி, அதனால் தவறாமல் நெய் தீபம் எல்லோரும் போடுங்க. குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்கள். முதலில் விநாயகர் பெருமானை வழிபாடு செய்துவிட்டு குலதெய்வத்தை வழிபாடு செய்துவிட்டு நம்ம என்ன பண்ணோம், சிவன் ஆலயத்தில் அல்லது ஏதாவது ஒரு பௌர்ணமி எந்த கோயிலில் பௌர்ணமி வழிபாடு செய்கிறாங்களோ அங்கே போய் நீங்கள் என்ன பண்ணுங்க, எல்லோரும் கலந்துக்கோங்க, எல்லோரும் தீபம் போட்டுருவாங்க சரிங்களா. வேண்டுதல்களை வையுங்கள். தொடர்ந்து இனி வரும் பதிவுகளில் இன்னும் சிறப்பான கருத்துக்களை உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லுவேன் என்று கூறி வாய்ப்பு கொடுத்த அண்ணாமலையானுக்கும் உண்ணாமலை தாயாருக்கும் நன்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.